இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமை ஒன்று ஆற்றை கடப்பதற்காக ஆற்றில் இறங்கியது. அப்போது ஒரு தேள் ஓடி வந்து, ஆமையண்ணா, நான் அவசரமா அக்கறைக்கு போக வேண்டி இருக்குது. உன் முதுகில் ஒரு ஓரமா இடம் கொடுத்தீன்னா நான் பாட்டுக்கு அக்கறை போய் சேர்ந்துடுவேன் என்றது. ஆமைக்கு பாவமாக இருந்தது. இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்காக, உன்னை பார்த்தா எனக்கும் பாவமா தான் இருக்குது, முதுகுல ஏத்திக்கிட்டு போறேன். ஆனா வழியில ஏதாச்சும் சேட்டை கிட்ட பண்ணினேன்னா வச்சுக்கோ, உரிச்சு போடுவேன் ஆமா என கூறி முதுகில் ஏற்றி கொண்டது. தேளும் சந்தோஷமா ஏறிக்கொண்டது. சிறிது தூரம் போனதும் தேளுக்கு ஒரு சந்தேகம். பாறை மாதிரி இருக்குதே இந்த ஓடு, இதுல நம்மால கொட்ட முடியுமா? சரி, லேசா கொட்டித்தான் பார்ப்போமே என மெல்ல ஒரு கொட்டு கொட்டியது. ஆமை கேட்டது, ஏய் என்ன பண்ற என்றது. இல்லே, நான் தெரியாம கொடுக்கப்பட்டுடுச்சு, மன்னிச்சுடுங்க என்றது தேள். ஆமை அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. கரையை அடைய இன்னும் பாதி தூரம் இருந்தது. தேளுக்கு மீண்டும் ஒரு எண்ணம். லேசாக கொட்டியதால் தான் ஓடு கொஞ்சம் கூட அசையவில்லையோ, சற்று அழுத்தமாக கொட்டினால் என்ன என்று நினைத்து கொஞ்சம் அழுத்தமாக கொட்டியது. ஆனாலும் ஓடு கொஞ்சம் கூட அசையவில்லை. என்னடா தம்பி, புத்திய காட்டுறியா என்றது ஆமை. அட இல்லன்னே, கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்தது, அதனால கொடுக்கால அழுத்தி பிடிச்சுக்கிட்டேன், அதுக்கு போய் பெருசா பேசுறியே என்றது. ஆமை தலையை அசைத்து கொண்டே ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே நீந்தியது. கொஞ்ச நேரம் சென்றது. இப்போது கரைக்கு இன்னும் சில அடி தூரம்தான் இருந்தது. இப்போது தேளுக்கு தைரியத்துடன் கொஞ்சம் அகங்காரமும் வந்துவிட்டது. நான் கொட்டுனா எவ்வளவு பெரிய யானை எல்லாம் அலறி ஓடும், சின்ன மிருகமா இருந்தா வாயில நொர தள்ளி செத்தே போகும். இந்த தமாத்துண்டு ஆமை பயல் அசைய கூட மாட்டானே. இதோ கரையும் நெருங்கிடுச்சு, கடைசியா ஒரு தடவை கொட்டி பார்க்கலாம் என பலத்தை எல்லாம் திரட்டி அழுத்தமாக ஒரு போடு போட்டது. ஆமைக்கு இப்போது கோபம் வந்தது. நீ சரிய வரமாட்ட போலிருக்கே என்றது. தேளுக்கு கரையை நெருங்கிவிட்ட தைரியம். பிறந்த நாள் முதலே கொட்டி கொட்டி பழகிட்டேன், இந்த 10 நிமிஷ பயணத்துக்காக எல்லாம் பழக்கத்தை மாத்திக்க முடியாது, இது பழக்க தோஷம், நீதான்ப்பா கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் என்றது. ஆமை சிரித்தபடியே சொன்னது, உனக்கு இருக்கு பழக்க தோஷம் மாதிரி எனக்கும் ஒண்ணு உண்டு, அது இதுதான் என்றபடியே நீருக்குள் மூழ்கி எழுந்தது. எழுந்து பார்த்தால் தேள் ஆமையின் முதுகில் இல்லை. அது ஆமை நீருக்குள் முழுகும் போதே வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு செத்து போய்விட்டது. இப்படித்தான் பலர் தேவனுடைய பிள்ளைகளிடம் இந்த தேளை போல கொட்டி விளையாடி பார்ப்பதுண்டு. ஆனால் அவர்கள்தான் பாவம். தேவனுடைய பிள்ளைகள் ஆவியில் மூழ்கி ஜெபித்து எழுந்தாலே போதும், கொட்டிய தேளெல்லாம் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டு இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போவார்கள் என்பது விசுவாசிகளின் அனுபவம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஜென்ம சுபாவம் களையப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும் என்று. வேதத்தில் பேதுரு பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான் என்ற வசனத்தில் முன்னே மீன் பிடிக்கிறவனாய் இருந்த பேதுரு மீனை சுத்தப்படுத்தும் போது அதன் செவுளைத்தான் முதலில் வெட்டுவான். அதை போலவே பேதுரு வேலைக்காரனின் காதை வெட்டினான் என கூறுவதன் மூலம் அவன் இயேசுவோடு இருந்த போதிலும் கூட அவன் சுபாவம் மாறவில்லை. இன்றும் அநேக தேவ பிள்ளைகள் வேதம் வாசிக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள், ஆனால் சுபாவம் மாறாத நிலைமை. ஜென்ம சுபாவம் மனுஷனின் மனக்கண்களை அவ்விதமாக பிசாசானவன் குருடாக்கி அவர்கள் வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி பழைய பாவ சுபாவத்தை வெளிப்படுத்த வைக்கிறது. நம்முடைய சுயம் கிறிஸ்துவோடு மரிக்க வேண்டும், விதைக்கப்பட வேண்டும். அப்பொழுது புது ஜீவனாய் எழுப்பப்படுவோம். இயேசு கிறிஸ்துவை போல நம் சுபாவம் மாறுவதற்கு வேத வசனத்தில் நிலைத்திருப்போம், ஜெபிப்போம், பரிசுத்த ஜீவியம் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே அப்பா, அந்த நாட்களிலும் கூட அப்பா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அடிக்கடி அப்பா ஸ்தோத்திரம் எழும்புகிற பழைய பாவ மனுஷனை கர்த்தாவே அவர்கள் களைந்து போடக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே அப்பா, முந்தின நாட்களிலே மாம்ச இச்சையின்படி நடந்து மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே கர்த்தாவே கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்து அவர்களை நம்முடைய ரத்தத்தினாலே அப்பா நீ ரட்சித்திருக்கிறீர். ஆண்டவரே, திரும்பவும் அந்த ஜென்ம சுபாவங்கள் எழும்பாதபடி பரிசுத்த ஜீவி செய்வதற்கு என் தேவனில் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.